ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரேண்டம் வீக் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் வந்து என்னோடய சிம்பா. இது வந்து யாராவது இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து என்னோடய கேட், ஃபீமேல் கேட். ஆக்சுவலாக வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. இதுக்கு ஏன் வந்து நாங்கள் சிம்பான்னு வச்சோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு பொண்ணுக்கு எதுக்கு சிம்பான்னு வைக்கணுன்னு. இது நாங்கள் வந்துட்டு பையன் நினச்சி நாங்கள் சிம்பான்னு வச்சுட்டோம். ஸோ பேர் மாற்ற முடியல. ஸோ அப்படியே கூப்பிட்ருக்கோம். ஓகே, இது வந்துட்டு மண்டே வந்து கிளாஸில் டாக் வந்து உள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது வந்து எல்லோரும் துரத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆடி 18 அன்னைக்கு நான் எடுத்தது. நான் வந்து வெளியே வந்து கிளம்பிட்டேன். ஸோ வெளியே வந்து அக்கா கூட பர்ச்சேஸ் போகிறதுக்காக நான் வந்து கிளம்பி நான் வந்து எல்லாம் இருக்கா, திங்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஐ ஹோப் இந்த மாதிரி உங்களுக்கு விளாக் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நான் வந்து எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் இதுவே வந்துட்டு நான் எடுத்து போடுறேன். எவ்ரி வீக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு விளாகாக வந்து நான் மேக் பண்ணி டெஃபினட்டாக நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து வெளியே கிளம்பிட்டேன். நான், என் தம்பி, அப்புறம் அக்கா 3 பேர் தான் போனோம். அப்புறம் போகிற வழியில் நாங்கள் வந்து ஒரு வீட்டில் கொய்யாக்காய் பறித்து அது வந்து சாப்பிட்டு போயிட்டுருந்தோம். தென் நாங்கள் ரீச் ஆக வேண்டிய பிளேஸ் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவன் வாட்டர் பாட்டில் வந்து அவனே கேரி பண்ணிட்டு வந்துட்டுருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பீடாக நடக்கணும்னு சொல்லி அதை வாங்கி வச்சு அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் நாங்கள் கடைக்கு போயிட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிற கேப்பில் இவன் உள்ளே போய் மிரர் பார்த்துட்டு இருந்தான். ஸோ வந்து உள்ளே எல்லாம் போகக்கூடாது, வெளியே வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்துட்டுருந்தேன். வரவே மாட்டேன்னா ரொம்ப நேரம் அப்புறம் தான் வந்தான். அதுக்கப்புறம் வெளியே போனதும் எனக்கு பைனாப்பிள் வேணும்னு சொல்லி கேட்டு அது வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாருக்கு வந்து புது செப்பல் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ பிளான் போட்டு எனக்கு புது செப்பல் வேணும்ன்ட்டு செப்பல் வாங்கிட்டான். நான் சொன்னேன், வீடியோ எடுக்கிறேன், செப்பல் வாங்க வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவன் வந்து கால் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்லிப்பர் எடுத்து மேலே காமிச்சான். இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து அவன் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு செப்பலாக எடுத்து அவனுக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவனுக்கு ரொம்ப அவசரம், அது போட்டே ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் செப்பல் வாங்கிட்டு அவன் வந்து புது செப்பல் தான் போட்டு வந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவன் வந்து புது செப்பலில் மண்ணாயிரும்னு சொல்லிட்டு மண் இருக்க பிளேஸ்க்கே அவன் வரமாட்டேன்ட்டு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னோடய அக்கா வேணுன்னே வந்து அழுக்காக்குற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தா. இப்போ பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுவான்னு. அவனுக்கு வந்து அந்த செப்பல் அழுக்காகக்கூடாதாம்மா. ஸோ வந்து அதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். வீட்டுக்கு வரதுக்குள்ளே அந்த செப்பலை நிறையா டைம் எடுத்து பார்த்துட்ருந்தான். இப்போ ஏன் இவன் ஃபேஸில் இவ்வளோ ஒரு பல்ப் எரியுது அப்படின்னா, அவனுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்து பஸ்ஸில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ரொம்ப பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அகெயின் வீட்டுக்கு. வர வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டாகி வந்து இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களை விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே எங்கள் காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரைப்ஸ் மாதிரி வந்து ரெடியாக இருந்தாங்க. ஸோ அங்கே தான் நான் போய் மேக்கப் போட்டு விட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் மாற்றி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு, என்ன பாரு, உன்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவ தான் என்னோடய ஃப்ரெண்ட். இவ பேர் குணசங்கரி. இவளும் நானும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹைட்டு வெயிட் எல்லாமே ஒரே மாதிரி இருப்போம். 2 பேரும் கொஞ்சம் ட்வின்னிங் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவளும் வந்து லாங் ஹேர் வச்சுருப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இவ தான் வந்து பெஞ்ச்மேட்டாக இருக்கா. என்னோடய ஃபர்ஸ்ட் இயரில் என்னோடய மேம் வந்து இவளை என் பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் வந்து பெஞ்ச்மேட்டாக இருக்கோம். நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே கெட்டப். இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் காலையிலேயே வந்து ஃபேஸ் பெயிண்டிங்காக போயிட்டோம் மேக்கப் போட்டு வர்றதுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேருக்கு போடும்போது தெரியல. அதுக்கு மேலே போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே பேக் பெயின் ஆயிடுச்சு. என்னோடய பேக்கில் வந்து பெண்டு கழன்றுச்சு. சேரில் உட்காந்து போட்டிருந்தா வந்து எனக்கு பேக் பெயின் இருந்திருக்காது. பட் சேரில் உட்காந்து போட்டிருந்தா கரெக்டாக வந்திருக்காது. ஸோ அப்படியே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரே வைபாக இருந்துச்சு. ஆடிட்டோரியமில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு லெவலில் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த 6 10க்கு 10 பாட்டுலாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களை பிக்கப் பண்ணுறக்கு அக்காவும் தம்பியும் வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அவங்க கூட கிளம்பி வந்துட்டோம். இதோட இந்த விளாக் வந்து முடிஞ்சுது. என்னோடய சின்சானோட இந்த விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு.
ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.